நீதிமொழிகள் 28:25, 26. பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மன்னா என்னவென்றால், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்படைவான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்படைவான். என அன்பானவர்களே, பாருங்க, தேவனை நாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நாம் ஸ்தோத்தரித்து உயர்த்த வேண்டும். என அன்பானவர்களே, பாருங்க, அவரை உயர்த்துகிற அந்த துதியானது நம்மளுடைய நாவிலும் நம்மளுடைய உள்ளத்திலும் அது அதிகமாய் காணப்பட வேண்டிய ஒன்றாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை உயர்த்துகிற துதி நம்மளுடைய நாவினாலும் நம்முடைய இருதயத்திலும் அந்த துதியானது அது அதிகமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரை நம்புகிற அந்த ஆத்துமாவால அவரை உயர்த்தாமல் சும்மா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏதோ வாழ்றோம், ஏதோ போறோம், ஏதோ வேலை செய்கிறோம், ஏதோ கஞ்சி குடிக்கிறோம், ஏதோ சபைக்கு வரோம், இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் நாம நினைத்து கொள்ளலாம், இல்லை நம்ம தேவனை நான் அதிகமாக நம்புகிறேன் என்று. அது நம்மளை ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். பாருங்க, வாழ்விலும் தாழ்விலும் உயரத்திலும் பள்ளத்தாக்கிலும் ஒரு ஆத்துமா நடக்கும் பொழுது தேவனை அந்த ஆத்துமா அபரிவிதமாய் நம்பும் என்றால் அந்த ஆத்துமா தேவனை உயர்த்தி கொண்டே காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரை எந்த காலங்களிலும் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பேன்னு சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, அவரை எப்பொழுதும் நாம் நம்ப வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நாம அதிகமாய் நம்ப வேண்டும் அப்படின்னுட்டு ஆண்டவர் விரும்புகிறார். பெரிய புயல்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படியே அது வீசினாலும், பெரிய பெரிய அலைகள் நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த படகிலே வந்து மோதினாலும், பலத்த காற்றும் பெருமழையும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை செய்து உண்டு பண்ணி தாக்கினாலும், நம்மளுடைய ஆத்துமா எப்பொழுதும் அவரை நம்புகிற ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதை வளர்ந்த ஆவிக்குரிய ஆத்துமாக்களிடம் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் குழந்தையா இருந்தோம், இப்பொழுது பாலகனாக அப்படியாய் நாமளை தேவன் வளர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வளரும் பொழுது ஒரு 20 வயசு பையன் வந்து, அம்மா எனக்கு ஒரு வயசுல குடிச்ச அதே செர்லாக்க கொடுங்கம்மா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் எரும மாடு மாதிரி வளர்ந்துட்ட, இன்னும் அதையே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளை நடத்துகிற விதம் ஒன்றுதான், ஆனால் அதிலே சில மெச்சூரிட்டியை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால், புயலின் போதும் பெருமழையின் போதும் பெரிய பெரிய அலைகள் வரும் பொழுதும், அப்படியே நம்முடைய படகு கவிழ்கிற ஒரு சூழல் வரும் பொழுதோ நம்முடைய இருதயம் இயேசுவை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் எந்த காலத்திலும் என் இயேசுவை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்படைவான். கர்த்தரை நம்புகிறவர்களை தேவன் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார்.
எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, அப்படி தேவனை நம்புகிற அந்த ஆத்துமா அவன் சத்தத்துக்கு, அவள் சத்தத்துக்கு வேதம் சொல்லுகிறது, நான் உருக்கமாய் இறங்குவேன், இறங்கி நான் பலனை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை வேதம் நமக்கு பதிவிடுகிறது. என அன்பானவர்களே, அவரை நம்புகிறவன் செழித்து ஓங்கி அவன் வளருவான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவன் அவன் செழித்து ஓங்கி ஒரு வளருகிற அவன் திராட்சை கொடியை போல படருவான் என்பதை வேதம் நமக்கு பதிவிடுகிறது. எனக்கு அன்பானவர்களை, பாருங்க, யாக்கோபு என்கிற ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய கடைசி காலங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அந்த பிள்ளைகளை கூடி வர செய்யும் பொழுது எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாய் ஜெபம் பண்ணினார். ஆனால் அதில் விசேஷித்த விதமாக ஒரு தீர்க்க தரிசனம் இந்த தெய்வ மனுஷன் நாவிலே கர்த்தர் வைத்தார். யாருக்கென்றால் யோசேப்புக்கு. அவர் சொன்னார், யோசேப்பே, நீ கனி தரும் செடி அப்பா. ஹல்லேலூயா. யோசேப்பே, நீ கனி தரும் செடி, நீர் நீரூற்று அண்டையிலே கனி தருகிற ஒரு செடி. அதுவும் அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படரும் என்று தேவன் சொன்னார். பாருங்க, யோசேப்பு கனி தரும் செடி. அதுவும் அந்த செடி எங்க இருக்குன்னா நீரூற்றண்டையில வளருகிற செடி. அதுவும் அந்த நீரூற்றண்டையில இருக்கும் பொழுது எல்லாம் படராது. ஆனா உன்னுடைய கொடிகளோ இந்த சுவரின் மேலே படர்ந்து காணப்படும் என்பதை தேவன் தீர்க்க தரிசனமாய் தன் தகப்பன் மூலமாய் தன் மகனுக்கு உறுதியளித்து சொன்னார். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு யாக்கோபு சொல்லும் பொழுது இவர் ஆல்ரெடி அந்த தருணத்திலே தான் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஏற்கனவே அதே ஸ்தானத்தில் தான் காணப்படுறார். ஆனா பாருங்க, தேவன் இன்னும் கூடுதலாக ஒரு செழிப்பு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையின் எல்லைக்குள் வர வேண்டும் என்பதை தேவன் திட்டமிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த காரியத்தை சொன்ன காரியம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவன் இன்னும் செழிப்படைந்து வளரணும், இன்னும் பலன் தருகிறவராக இந்த யோசேப்பு காணப்பட வேண்டும். மற்றும் அவருடைய சந்ததிகள் அந்த செல்வாக்கிலும் அந்த கணத்திலும் அவருடைய சந்ததிகளும் குறையில்லாமல் பெருக வேண்டும் என்பதை தேவன் அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் யோசேப்பை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்ட ஒரே காரணம் என்ன? வேறொன்றும் இல்லை என்பானவர்களே. இந்த யோசேப்பு தேவனை அதிகமாய் நம்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை ஒரு மனிதன் அதிகமாய் நம்பும் பொழுது அவன் கேட்கிறானோ அவள் கேட்கிறாளோ, தேவனே என்ன செய்வார் என்றால், அவன் எல்லைகளுக்குள் ஒரு செழிப்பை கட்டளையிட்டு அவன் கேளாததையும் கேட்கிறதையும் அள்ளி தருகிற நல்ல தகப்பன் அவர். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? சாலமோன் கேட்டதை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவன் கேளாததையும் தேவன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தரை நம்புகிற ஒரு பாத்திரமாக அதிகமாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அவர் நம்பினபடியினாலதான் எங்க போனாலும் தேவன் கூடவே வந்து கொண்டிருந்தார். யோசேப்பு எங்க போனாலும் ஆண்டவரும் அவரோடு கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, என்ன வேலையை இவர் செய்தாரோ அதெல்லாம் வாய்க்குது. எங்க போனாலும் ஒரு அடிமைத்தன சாதாரண வேலை, அந்த சாதாரண வேலையை கூட
அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு செய்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில பாருங்க, எதை செய்தாரோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை போத்திபார் பார்க்கிறாப்ல, சிறைச்சாலையில் இருக்கிற அதிபதி பார்க்கிறாப்ல, அரண்மனையில் இருக்கிற பார்வோன் பார்க்கிறாப்ல. கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறார் அப்படின்னுட்டு எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக யோசேப்புடைய வாழ்க்கையிலே இருந்ததற்கு காரணம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், எல்லா காரியத்திலும் இந்த யோசேப்பு கர்த்தரை அதிகமாய் நம்பினபடியினாள். அல்லேலூயா. இவருக்கு வந்த எல்லா உயர்வும், அவருடைய அவர் சந்ததி தொடாத ஒரு செழிப்பு இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என்னவென்றால், அவர் தேவனை நம்பினபடியினாள். அல்லேலூயா. அதே வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த பெருநெஞ்சன் அதே வசனத்தை சபையரெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ அவன் செழிப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் அநேக இடத்திலே நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை நம்புகிறவனை இரட்டிப்பான நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள், கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போகவே விடமாட்டார். வேதம் ஏன் இத்தனை அவரை நம்புகிற காரியத்தை குறித்து நமக்கு பதிவிட்டு சொல்லுகிறது என்றால், அவரை உண்மையாய் நம்புகிறவனை தேவன் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? அவரை உண்மையாய் நம்புகிறவனை ஆண்டவர் நிச்சயம் அவர்களை விட்டு விலகவே மாட்டார். தேவனை நம்புகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். உங்கள் எல்லைக்குள் ஒரு செழிப்பு வர தேவன் விரும்புகிறார். அவருடைய வேதம் சொல்லுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில வந்து அது பலிக்கும்படி அந்த தேவன் அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார். நாம் சில காரியங்களை மாற்றிக்கொண்டால் போதும், அந்த செழிப்பு என்கிற ஆசீர்வாதம் நம்முடைய எல்லைக்குள் தானாக வரும். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் அந்த தேவ மனிதர்கள் அந்த செழிப்பு எனக்கு வரணும்னு சொல்லி எங்கேயுமே ஜெபித்ததாக வேதம் பதிவிடவில்லை. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நம்புகிற காரியத்தில் பரலோகத்திற்கு அவர்கள் குறைவானவர்களாய் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கட்டும், ஆனா அவரை நம்புறதுல ஒரு குறைவை மாத்திரம் நாம் சபை ஒரு நாளும் வைத்து விடவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை செழிக்க வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் குடும்பத்தை செழிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை அவர் செழிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய தொழில்களை அவர் செழிக்க வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய வேலையிலே ஒரு செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களிலே ஒரு செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு தேவை? ஹல்லேலூயா. பாருங்க, திராட்சை கொடிகளை போல செழித்து வளர்ந்து கனி கொடுக்கவே தேவன் உங்களை அழைத்தார். எங்கேயோ இருந்த உங்களுடைய விதையை நாற்றத்தில் இருந்து கர்த்தர் எடுத்து சுத்தமான தண்ணீர் அடியிலே கர்த்தர் உங்களை விதைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நல்ல கொடிகளாக நீங்க வளர வேண்டும். திராட்சை கொடிகளை போல நீங்க படர வேண்டும். கனி உள்ள ஒரு கொடியா நீங்க காணப்படணும். அந்த கொடி முடங்கி விடக்கூடாது, அது இன்னும் படரணும் என்று
தேவன் பல தீர்மானங்களை உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டிருக்கிறார். அன்பானவர்களே, நீதிமான்களின் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் அவைகளுக்கு பலன் உண்டு என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதிமான்களுடைய கால்கள் தேவன் ஒரு நாளும் தள்ளாட விடவே மாட்டார் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நம்புகிற அந்த நீதிமான் அவன் பனையை போல செழித்து அவன் ஓங்கி வளருகிற அந்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் ஓங்கி வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். அப்ப தேவன் ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட விரும்புகிறார். அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்புகிற அந்த காரியத்தை சபை ப்ரூஃப் பண்ணும்போதுதான் தேவனுடைய தயவு நம்மை அதிகமாய் விருத்தி அடைய செய்ய வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க நினைக்கும் பொழுதே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் பேசி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க வரும் பொழுது நம்முடைய எல்லைக்குள் அவர் காரியங்களை சிலதை பார்ப்பார். என்ன பார்ப்பார் என்றால், என் மகள் என்னை எவ்வளவு நம்புகிறாள், என்னுடைய மகன் என்னை எவ்வளவாய் நம்புகிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் திருத்தி கொண்டால் ஒரு பெரும் செழிப்பு உங்கள் எல்லைகளுக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எகிப்திலே பஞ்சம் இருந்த பொழுதும் யோசேப்பினுடைய வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருந்தது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுதும் எலியாவினுடைய வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருந்தது. தண்ணீர் வனாந்தரத்தில் இல்லாத போதும், உணவு எப்படி கிடைக்கும்னு தெரியாத பொழுதும் ஒரு மோசே ஐயாவுடைய வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருந்தது. காரணம், அவர்கள் நடந்த அந்த சுற்றுப்புறத்தை அவர்கள் பார்க்கவில்லை, நடத்தின தேவனை அந்த பரிசுத்தவான்கள் கண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. தேவனை நம்புகிற நீதிமான் பனையை போல எப்படி செழிப்பானா? அவன் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். அவரை நம்பினால். அப்போ உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட போகிறதே இல்லை. நீ என்னை நம்பினபடியினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கரத்தை உயர்த்தலாமா? இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு பெரிய செழிப்பை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிட போகிறது அல்ல, விட்டு விலக போகிறது அல்ல. அவரையே நீ நம்பிக்கொண்டிருக்கிறபடியினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும்படி கர்த்தர் உங்கள் எல்லைக்குள் செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நண்பனை என்ன பண்ணுங்க? நம்பாதீங்க. ஒரு தோழனை, ஒரு தோழியை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு அயலகத்தாரை நீங்க நம்பாதீங்க. நான் சொல்றேன், சொந்த குடும்பத்தையும் நம்பாதீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன், கர்த்தரை மட்டும் எப்பொழுதும் நம்புங்கள். பாருங்க, நேற்றைக்கு நியூஸ்ல ஒரு தகப்பனார், ஒரு 50 வயது இருக்கும் அந்த தகப்பனார் பாம்பு கடிச்சு இறந்துட்டார். கட்டுவிரின் பாம்பு கடிச்சு இறந்துட்டார். அப்போ இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது அப்புறம் தான் தெரிய வந்தது, அவருக்கு இருந்த அந்த பசங்க
அப்பா இறந்து போனால் இன்சூரன்ஸ் பணம் கோடிக்கணக்கில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களே அந்த பாம்பாட்டியை கூப்பிட்டு விஷம் நிறைந்த ஒரு பாம்பை அவருடைய அறையில் வைத்து லாக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பாம்பு கொத்தி தன் சொந்த அந்த பிள்ளையுடைய தகப்பனார் இறந்து போகும்போது கடைசியில் விசாரணையில் தெரிய வந்தது. அவர்கள் ஒப்புக்கொண்டாங்க, நாங்கள் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கோடிக்கணக்கு கையில் வரும் நம்பி எங்கள் அப்பாவை நாங்களே பாம்பை வச்சு கடிக்க வச்சு சாகடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்கிறேன், இப்போ அந்த ஆத்துமாவுக்கு இது தெரியுமா? தெரியாது. அப்போ தன்னுடைய சொந்த இரத்த பந்த மகன், மகள், மனைவி, குடும்பம், ஒரு குடும்ப தலைவனுக்கு விரோதமாகவும் எழும்பும் என்றால் நான் சொல்றேங்க, யாரையும் நம்பாதிருங்கள். கர்த்தரை மாத்திரம் எப்பொழுதும் நம்பிக்கொண்டு இரு. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம்னா, இல்ல பிரதர் நான் யாரையும் நம்பல பிரதர். ஆனா இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது அவரை கடைசியில தான் வச்சிருப்பேன், நிறைய பேரை நம்பிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இல்ல இல்ல நான் பண்ணல அப்படின்ற போது இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒருத்தர் இருக்கார். நம்ம வாயை பார்க்கிறோம், முக சுபாவனையை பார்க்கிறோம், ஆனா இருதயத்தை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறாரே பாருங்க. அவருக்கு தெரியும் அவரை நீங்க எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்றேன், மற்ற நம்புகிற எவனையும் எவளையும் தாய் தகப்பனையும் உட்பட எல்லாரையும் தள்ளுங்க, தள்ளி கீழே கொண்டு வாங்க. கர்த்தர் ஒருவரை மாத்திரம் மேலே வைங்க. எனக்கு அன்பானவர்களே, அவரை நம்புகிறவனை கர்த்தர் செழிப்படைய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நாம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சரி மற்றவனை நம்புறது பரவாயில்ல விட்டுருங்க, நமக்குன்னு ஒன்று சொந்த இருதயம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? வசனம் சொல்லுது, உன் சொந்த இருதயத்தை நீ நம்பினா நீ யார் அப்படி தெரியுமா? மூடன், அதாவது நீ ஒரு முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் வேதத்தில் இந்த வார்த்தையை பதிவிட்டு இருக்கிறார், தன் இருதயத்தை கூட நம்புகிறவன் மூடன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சார்ந்து நிற்காத, உன் சுய புத்தியிலே நீ சாராதிருங்க, உன் முழு இருதயத்தோடும் நீ என்னை நம்பி தாராளமாய் என் பாதையிலே வரலாம் என்பதை தேவன் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களும் சரி, நீங்கள் எதிர்பாராத காரியங்களும் சரி, அவரை நம்பும் போது அந்த பரம தகப்பன் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். யாரை நம்ப போது தெரியுமா? ஆண்டவரை நம்பும் போது. ஆபிரகாம் எலியேசர் அனுப்பும் பொழுது, எலியேசர் நீ நல்ல வேலை செய்யறவப்பான்னு அனுப்பல, அது மேலோக்கு பார்வை உள்ள ஆபிரகாமுக்கு தெரியும், நான் தேவனையே நம்பி இருக்கிறேன். அப்போ எலியேசர் தவறான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர கர்த்தர் விட்டுருவாரா என்று கர்த்தர் மேல நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவன் மேல் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்புகிறவனை கர்த்தர் விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரத்தை உயர்த்தி, நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன் பிரதர். நான் சொல்றேன், இந்த முடிவு தான் 2026 ஆசீர்வாதமே. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் இனி ஒருவனையும் ஒருத்தியையும் நம்ப போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இந்த வார்த்தையை பேசுகிறார் என்றால் ஏதோ ஒரு உள் அர்த்தம் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இனி என் வேலையை நம்பி நான் வாழப்போகிறது அல்ல, என் பிள்ளைகளை நம்பி நான் வாழப்போகிறது அல்ல, என்னுடைய சம்பாத்தியத்தை நான் நம்ப போறது அல்ல, என் கணவரை நான் நம்ப போறதில்ல, என் மனைவியை நான் நம்பல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவன் உள்ள தேவன்
என்னை இந்த இழிவான பாதையில கரம் பிடிச்சிருக்கிறார். எனவே அந்த தேவனை நான் நம்ப போகிறேன். முடிவெடுக்கலாமா? நான் இனி அவரையே நம்ப போகிறேன். ஹல்லேலூயா. நான் இனி என்ன கடுமையான பாதைகளை நான் பிரவேசித்தாலோ உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் உம்மையே நம்புவேன், நான் உம்மையே நம்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 வாலிபர்களுக்கு எப்போ அவங்கள கொண்டு போய் தீயில போட போறாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க சிந்தனை, அப்பா எங்கேயோ இருந்து இங்க கொண்டு வந்துட்டீங்க, கடைசியா எங்க அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், மனசு நினைக்கல. எங்க அம்மாவை நான் ஒரு தடவை நினைச்சுக்கிறேன், மனசு நினைக்கல. அவங்க சொன்னாங்க, அவரை நம்புகிறேன், அதுல போட்டாலும் சரி, அவரை நம்பிக்கையா இருந்து என்ன அவனுங்க கொன்னாலும் கொல்லாவிட்டாலும் சரி, இந்த நம்பிக்கை மாத்திரம் எனக்கும் அவருக்கும் எங்களை பிரிக்கவே முடியாது என்கிற அசாத்தியமான ஒரு நம்பிக்கை 20-23 வயது நிறைந்த வாலிபர்களுக்கு வரும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நம்பிக்கை தேவை எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ ஒப்பு கொடுக்க தேவ தூதர்கள் கணத்தை உன் வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். ஒன்னே ஒன்று மாத்திரம் நீ திருத்திக்கொள், அவரை நம்ப பண்ணுகிற காரியம், அவரையே சார்ந்து நிற்கிற காரியம், அவரை நம்புகிற ஒரு காரியம், அதை தவிர நீ வேற காரியம் அல்ல. அவரை நம்பும் பொழுது சத்துரு இனி உன்மேல் கை வைக்கவே போகிறது கிடையாது. அவனுடைய வல்லமை நசுக்கப்படும், அவனுடைய தலையின் வீரியத்தை கர்த்தர் நசுக்கி போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்ப போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா எரிகோவில இருந்து கிளம்பி பெத்தேலுக்கு வராருங்க. அப்போ பெத்தேலுக்கு கிழக்குல ஒரு பட்டணம் இருந்தது. இந்த ஆயி பட்டணத்துல பாருங்க, அவர் வேவுக்காரனை அனுப்பி பார்த்துட்டு வர்றது பழக்கம். எரிகோவில கூட பாருங்க 2 வேவுக்காரனை அனுப்பி தேசம் எப்படி இருக்கிறது என்பதை வேவு பார்த்துட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்த்து விட்டு வரும்படி 2 பேர் போறாங்கங்க. நல்லா கவனிங்க. அவங்க போய் அந்த ஆயி பட்டணத்தை பார்த்துட்டு வந்து சொல்ற ஒரு காரியத்துல சில மிஸ்டேக் பண்றாங்க. அங்கதான் நடக்குது பிரச்சனை. என்னன்னா, அவங்க போயிட்டு வந்துட்டு சொல்றாங்க யோசுவா கிட்ட, திரும்பி வந்து, எப்பா யோசுவா, ஜனங்க நம்ம ஆட்கள் எல்லாரும் இந்த ஆயி பட்டணத்துக்குள்ள போகவே வேண்டாம். ஏன்னா நமக்கு இருக்கிற 30 லட்சம் பேர்ல ஒரு 2000 பேர், ஒரு 3000 பேர் ஆயி பட்டணத்துக்குள்ள போனாலே அவனுங்களை ஈஸியா நாம அவனுங்களை வந்து சங்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஜனங்க நிறைய கூட போய் பார்க்க வேண்டியது, சண்டையிட தேவையில்லை. நம்மள ஒரு 3000 பேர் போனா கூட அந்த பட்டணத்தை முறியடிச்சிட்டு வந்துடலாம் யோசுவான்னு சொல்லி இந்த வேவு பார்த்த 2 பேர் ஒரு சாட்சியை அங்கே சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அதே 3000 பேரை யோசுவா அனுப்புறாரு. 3000 பேர் ஆயி பட்டணத்துல எப்படின்னா, அப்படியே ஒரு தெனாவட்டா, எப்படி ஒரு நட ஒன்று இருக்கும் பத்தியா, ஒரு கேஷுவலா இல்லாம, நான் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன் வந்தனா நான் முடிச்சு தள்ளிடுவேன்ப்பா. நான் இதுல எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் உக்காந்தனா நான் பண்ணி கிழிச்சு தள்ளிடுவேன்பா. எனக்கு இருக்கிற இந்த பேச்சு திறமையில நான் உள்ள பூந்தனா எல்லா வாயும் அப்படியே கட்டி போட்டுருவோம்பா. எனக்கு இருக்கிற இந்த தாளந்து ஐயோ அப்படின்னுட்டு அந்த இருதயத்துல இந்த 3000 பேருக்கும் ஒரு கர்வம் வருது. என்னன்னா, எரிகோவை சங்காரம் பண்ணினோம், யோர்தானே கடந்து வந்த பாதைப்பா இந்த பாதை, காலு இந்த கால் ஆயி பட்டணத்துக்குள்ள போச்சுன்னா அவனுங்களை சங்காரம் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொல்லி அவர்கள் தன் சொந்த
சொந்த பலனை சார்ந்து போனார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப 3000 பேர் உள்ள போயிட்டான். 36 பேர் மட்டும் செத்து போவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். வெறும் 36 பேர். பட் அதுல பாருங்க, கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய சொந்த பலனை நம்பி போன இஸ்ரவேலர்கள், அல்லேலூயா, சொந்த ஞானத்தை நம்பி போனவர்கள், தன்னுடைய பராக்கிரமத்தையே நம்பி போனவர்கள். நான் சொல்றேங்க, இங்க தான் சத்துரு நமக்கு கண்ணியை வைப்பான். சபை இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். உன்னுடைய சொந்த பலத்தை நம்பாத, உன்னுடைய ஞானத்தை நம்பாத, உன் பேச்சு திறமையை நம்பாத, உன்னுடைய காரியத்தை நீ நம்பாத, வேலையை, சம்பளத்தை, எதுவாக இருந்தாலும் எதையும் நம்பாத. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் மகனே, மகளே என்று கர்த்தர் சொல்றாரு. ஏனென்றால் இதை டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த 12 மாசத்தை கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேங்க, அன்னைக்கு அந்த 2 வேவு பார்க்கிறவர்கள் மட்டும் தங்களுடைய பேச்சில் சில காரியத்தை மாற்றி இருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இவங்க சொல்லி இருக்கணும், யோசுவா எல்லாரும் போக வேண்டாம், நம்மள ஒரு 2000-3000 பேர் போனா மட்டும் போதும், கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் தான் நமக்கு எரிகோவையே கைப்பற்ற வைத்தாரே, யோர்தானியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கைப்பற்றி நடத்த அப்படியே அந்த வழியை திறந்து நம்மளை நடத்தி வந்தாரே, அந்த தேவன் இந்த ஆயி பட்டணத்தையும் நம்ம கர்த்தரை தருவாரப்பா, ஒரு 3000 பேர் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி இருந்தால் பாருங்க, கர்த்தர் உடனே சொல்லி இருப்பார். இங்க பாரு யோசுவா, அந்த இடத்துல ஆகான்னு ஒருத்தர் சாபத்தினால எடுத்துக்கிட்டான், அதனால இந்த ஆயி பட்டணத்துக்கு இப்போ சண்டையிட போனீங்கன்னா இந்த தீட்டினால தோல்வி வரும், நிப்பாட்டுங்கன்னு கர்த்தர் அப்போ நிப்பாட்டிட்டு இந்த தீட்டை சுத்திகரித்த பின்பு ஆயி பட்டணத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை முன்னமே கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். ஆனா கர்த்தர் இப்போ அப்படியே கதவை திறந்து அமைதியா விட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை நம்பல. இப்பதான் ஒரு ஜெயம் கடந்து வந்துச்சுல, அந்த ஜெயத்தினால் தன்னுடைய இருதயம் அந்த மனுஷன் அவனுடைய வீரியத்தை நம்பும்படியாய் காணப்பட்டது. நான் சொல்றேன், ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் தண்ணீரை போல அவர்கள் முறிந்தோடினார்கள் எதிரிகளிடம், சத்துருக்களிடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அதனால தான் சொல்றேன், நம்ம ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்போம், ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறிவிடும். அப்போ இந்த ஒவ்வொரு படியையும் நாம் சரியாய் கவனமாய் வைக்க வேண்டும். காரணம், நாம் இந்த வருடத்தினுடைய கடைசி காரியத்திலே காணப்படுகிறோம். இன்னும் ஒரு ஓய்வு நாள் தான் இருக்கு. எவ்வளவு சுத்திகரிப்பு பண்ணிக்கொள்ள வேண்டுமோ பண்ணிக்கொள்ளுங்க. நீ பிரவேசித்ததற்கு பின்பு உன் சுத்திகரிப்புக்கேற்ற அலங்கத்தின் வஸ்திரம், அலங்காரத்தின் வஸ்திரம் தான் கொடுக்கப்படுமே தவிர அங்கே வந்து உனக்கு சுத்திகரிப்பு கிடையாது. இன்றைக்கே உன்னை சுத்திகரித்துக்கொள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ கர்த்தர் என் கூட இருக்கார், நான் கர்த்தரை நம்புறேன், நாங்க 3000 பேர் போறோம், ஜெயத்தை கொடுத்து நடத்தின அந்த தேவன் எங்களை நடத்துவார். இந்த ஒரு வார்த்தை அவர்கள் எங்கேயாவது வேதத்தில் சொல்லி இருக்கிறாங்களா பாருங்க. அவன் சொன்னா, ஜனங்க 3000 பேர் போனா போதும், அங்க அவனுங்க வந்து ரொம்ப ஆட்கள் கம்மி, நம்ம போனா ஈஸியா ஜெயிச்சுட்டு வரலாம். சொந்த பலன் நம்பாதீங்க அன்பானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அநேக சிக்கல் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது தெரியுமா? அநேக தோல்வி நம்ம வாழ்க்கையில இருக்குது தெரியுமா? அநேக குழப்ப நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஒன்று உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன தீர்வு தெரியுமா? ஒரே ஒரு தரம் அவரை நோக்கி மன்னிப்பு கேட்டு அவரை நம்பினால் போதும், சகல சீர்கேடுகளையும் கர்த்தர் நமக்கு சரி பண்ணி தருகிற நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சிலர் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உன் இருளை அப்படியே விளக்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேங்க,
ஹல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க வைக்கிற அந்த செழிப்பின் மகிமை இன்றைக்கு உன் வாழ்க்கையில இறங்க போகிறது. எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்க, ஏ ஆத்துமாவே கர்த்தரை மட்டும் நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, 2 காரியமா. மனுஷன் மேல நம்பிக்கை யார் வைக்கிறானோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவானாம். அல்லேலூயா. 2வது அதே வார்த்தை, அந்த மனுஷன் கர்த்தரை விட்டு விலகினால் அவன் ஆட்டோமேட்டிக்காவே அவன் சபிக்கப்பட்டவனாகவே காணப்படுவானாம். அப்போ இந்த எரேமியா 17:5 நல்லா கவனிங்க, நீங்க வேதாகமத்தை மூடிக்கொள்ளுங்க. இந்த 2 வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, ஒன்னு கர்த்தரை நம்பு, மனுஷனை நம்பாத. மனுஷனை நம்பினா அது சாபமாய் மாறும். இன்னொன்னு, கர்த்தரை விட்டு அவர் பிரசன்னத்தை விட்டு நீ விலகினாலே நீ ஆட்டோமேட்டிக்கா சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் சொல்லுது எரேமியாவில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க அன்பானவர்களே. ஆசா கர்த்தரை நம்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரு கர்த்தரையே சார்ந்து நின்றார் என்று பைபிள் சொல்லுது. ஐயோ, அவர் சொன்ன பலம் உள்ளவனாகிலும் பலமற்றவனாகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம். நீங்க என்னோடு இருக்கிறீங்க, இந்த பள்ளத்தாக்கில் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சத்துருக்கு முன்னாடி நான் முறிந்து ஓட பண்ணாதீங்க. எத்தனையோ ஜபத்தை இந்த ஆசா பண்றார். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, அவரை கர்த்தரை சார்ந்திருந்தது உண்மை, கர்த்தரை நம்பினது உண்மை. ஆனா போக 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 இந்த ஆசா மனுஷங்களை நம்பினவரா கடைசி காலத்துல மாறி போனார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த ஆசாவுடைய யூதாவுடைய ராஜா ஆசா. அப்போ இஸ்ரவேலுக்குன்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பாஷா. இந்த பாஷா என்கிற இந்த இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, இந்த யூதாவுக்கு விரோதமாக எழும்பி இந்த ஆசா கிட்ட ஜனங்க போக்கு வரத்துமா இருக்கக்கூடாது, ஏன்னா ஆசா பின்னாடி பெருங்கூட்டம் சேர்ந்துரும் அப்படின்னுட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்ன பண்றா அப்படின்னா, ராமாவை கட்டினான். ராமா அப்படின்னா ஒரு பெரிய நகரம். ஏன்னா இந்த நகரத்தை தாண்டி யாரை போய் பார்க்கணும்? ஆசா. அப்போ ஜனங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ ஆசாவை போய் ஜனங்க பார்க்காதபடி நம்ம நடுவுல ஒரு ராமா, ஒரு நகரத்தை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஜனங்க இந்த ஆசா கிட்ட போக்கும் வரத்துமா இருக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு இந்த பாஷா ஒரு நகரத்தை கட்ட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. இப்போ இதை பார்த்த ஆசாவுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. அந்த உதவி யார்கிட்ட கேட்கப்படாரோ அங்கதான் அவர் வாழ்க்கையில வீழ்ச்சியை உண்டாகிறது. நல்லா கவனிங்க, அந்த ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற சில பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு, அரண்மனையில் இருக்கிற சில பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு எங்க போனார்னா, சீரிய ராஜாவிடம் போய் இந்த பொக்கிஷங்களை கொடுத்துட்டு, இந்த மாதிரி பாஷா ஒரு நகரத்தை என் நடுவில் கட்டி ஜனங்க எங்களை சந்திக்க வராதபடி தடை பண்ணி, நான் பெரும் கூட்டமா மாறுவதற்கு தடை பண்ணி நிற்கிறாங்க. எனவே நீங்க ஏற்கனவே இஸ்ரவேல் ராஜாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சீரிய ராஜா அந்த உடன்படிக்கையை, பாஷாவோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை உடைச்சு தள்ளிட்டீங்கன்னா அவன் அந்த நகரத்தை நடுவிலே கட்ட மாட்டான், என்னுடைய ஆட்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு இந்த ஆசா ஒரு உதவிக்காக இந்த சீரிய ராஜாவிடம் சபையில் இருந்த சில பொக்கிஷங்களையும் அரண்மனையில் இருந்த தங்கத்தையும் கொண்டு போய் கொடுத்தான். அது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காரியம் நடந்த பொழுது இந்த பாஷா இந்த ராமாவை, நகரத்தை கட்டுகிற அந்த காரியத்தை நிறுத்தினான்.
என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் நான் நினைக்கிறேன். உடனே கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை இந்த ஆசாவிடம் அனுப்புகிறார். நல்ல கவனிங்க அன்பானவர்களே, இந்த செய்தியை தவற விடாதீங்க. இது புரியலன்னா யூடியூப்ல போய் திரும்ப உட்கார்ந்து முழுவதும் கேட்டு பாருங்க. இப்போ ஒரு பெரும் தீர்க்கதரிசி, அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆசாவு கிட்ட கர்த்தர் அனுப்புறார். அனுப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கிறார். ஆசா, கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளாம இந்த சீரிய ராஜாவை போய் நீ சார்ந்து கொண்டபடியினால் கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் நாட்கள்ல யுத்தமே இல்லாம கர்த்தர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாப்பா உனக்கு? உன் நாட்கள்ல சண்டையே இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை நம்பினபடியினால்தான். ஆனா இப்போ உன் நம்பிக்கை சீரிய ராஜாவின் துணையை கேட்டு உன் நம்பிக்கை போனபடியினால் இனி தேசத்துல யுத்தங்கள் நடக்கும் என்று தீர்க்கதரிசியை அனானியை கர்த்தர் ஆசாவுக்கிடம் அனுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ யுத்தங்கள் தேசத்தில் நடக்க ஆரம்பித்தது. இப்பையும் ஆசா கர்த்தர் பக்கம் அவனுடைய நம்பிக்கையை திருப்பவில்லை. கர்த்தர் அடுத்து என்ன தெரியுமா பண்ணாரு? தன் கால்கள்ல வியாதியை அனுப்பினார். ஏன்னா அவன் நடந்தாதானே சீரியா ராஜா கிட்ட போவான். நடந்தாதானே சீரியா இவரு ஆசாவை உட்கார வச்சது கர்த்தர். ஆசாவை பெருங்கூட்டமா மாத்தினது கர்த்தர். ஆசாக்கு இருந்த கொஞ்சம் லட்சம் பேரை வைத்து 5 லட்சம் பேரை வச்சு 10 லட்சம் பேரை தோக்கடிக்க வைத்தவர் கர்த்தர். அவ்வளவு நன்மை ஜெயத்தை பண்ண தேவனுக்கு நன்றியா இருந்த ஆசாவின் நம்பிக்கை கர்த்தர் பக்கம் துளி கூட போகாமல் மனுஷன் மேல போச்சுங்க. நான் வசனத்தை வாசிச்சோம். மனுஷன் மேல நம்பிக்கை சபை வருகிறவர்களுக்கு போச்சுன்னா அது சாபம்னு எரேமியா எழுதினார். அதுக்கு சிறந்த உதாரணம் ஆசா. என்ன தெரியுமா நடந்தது? கர்த்தர் கொடிய வியாதியை காலில் கட்டளையிட்டார். ஆண்டவரே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஆண்டவரே இந்த காலில் ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு கேட்பார்னு கர்த்தர் நம்பினார். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணா? தேசத்தில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் டாக்டர்ஸையும் கூப்பிடு, என்னென்ன மருந்து சொல்றானோ மருந்து போற, என்னென்ன காரியத்தை செய்யறானோ எல்லாத்தையும் பண்றாப்ல. கால் சுகமாகல. வேதம் சொல்லுகிறது அந்த வியாதியினாலேயே நோவினாலேயே அவனுடைய முடிவும் படுக்கையிலே காணப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசா ஆரம்பத்தில் கர்த்தரை நம்பின இந்த ஆசாவினுடைய நம்பிக்கை எங்க தெரியுமா போச்சு? சீரிய ராஜாவின் மேல போச்சு. சீரிய ராஜா உட்கார வைக்கல. சீரிய ராஜாவே இவனுக்கு விரோதமா குழி வெட்டினார். ஆனா நம்பாம அந்த சீரிய ராஜாவையே இந்த ஆசா நம்பினாருங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் பக்கம் அவருடைய நம்பிக்கை திரும்பவில்லை. முடிவிலே ஆசா சபிக்கப்பட்டவனாய் மரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, மனுஷனை நம்பாதீங்க. அது சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அப்படி இருந்தால் அது உன்மேல் வருகிற சாபம். உன் வாழ்க்கை செழிக்க விடமாட்டான் சாத்தான். சத்ரு உன் குடும்பத்தை செழிக்க வைக்க விடமாட்டான். உன் பிசினஸ் செழிக்க வைக்க விடமாட்டான். உன்னை குலைத்து போற்றுவான். உன்னை கர்த்தர் அதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளல. நீ செழித்து வளரி ஓங்கி உன்னால கனி உண்டாகி மற்றவர்கள் உன் நிழலுக்குள் வந்து அவங்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பெரிய திட்டத்தை வைக்கும் போது சாதாரண ஒரு சின்ன அந்த நம்பிக்கையின் திசையை சாத்தான் திருப்பி விட்டானா உன் வாழ்க்கையில சாபம் வரும்னு அவனுக்கு தெரிந்து காரியத்தை செயல்படுத்துவான். அப்போ அவரை நம்பாம இருக்கிறது, மனுஷனை நம்புறது சாபமாம். ரெண்டாவது, கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகினாலே அவன் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருவான் என்று எரேமியா தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆசா ஆரம்பத்தில் நம்பினதை முடிவு வரைக்கும் கை கொள்ள சபை மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, ஆண்டவரை மட்டும் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்புங்க.
வேற யாரையும் நம்பாதீங்க. அப்படி நம்பினீர்கள் என்றால் அந்த சாபம் வரும். ஆனால் இயேசுவை நம்பினீர்கள் என்றால் கர்த்தர் உன் எல்லைக்குள் செழிப்பை கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? நான் இனி ஆசாவை போல் இருக்க மாட்டேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த பாஷா என்கிற இஸ்ரவேலின் ராஜா அவருக்கு விரோதமாய் எழும்பினது போல இன்னைக்கு நமக்கு விரோதமாய் 1000 மனுஷன் எழும்பட்டும், 1000 பேர் எழும்பட்டும், 1000 பேச்சு எழும்பட்டும். சீரியா ராஜா கிட்ட போய் கேட்காத, கர்த்தர் சமூகத்திலே வந்து அறிக்கை செய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலே வந்து அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தரையே நம்புகிறான் என்று பரலோகத்தில் தேவதூதர்கள் உன்னை கொண்டு நற்சாட்சியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுவாரோ? இல்லை 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 இல்லை. தேவன் நிச்சயமாய் உன்னை கைவிடவே மாட்டார். உன் வாழ்க்கையிலே செழிப்பு வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் வாழ்க்கையிலே செழிப்பு, உங்க ஊழியத்தில் செழிப்பு, உங்கள் எல்லைக்குள் செழிப்பு, உங்கள் கையின் பிரயாசத்திலே செழிப்பு, உங்க சரீர சுகத்திலே செழிப்பு, உங்கள் சமாதானத்திலே செழிப்பு போன்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்ததை போல உன்மேலும் என் மேலும் சபையின் மேலும் கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களோ? தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் கூட இருந்தாங்க தெரியுமா? அதே மரியாள் அந்த அம்மாவுடைய வயிற்றுல இயேசுவுக்கு அப்புறம் 4 சகோதரரை பெத்தாங்க. 2ல இருந்து 3 சகோதரிகளை பெத்தாங்க அந்த அம்மா. ஆனா வசனம் சொல்லுது, அந்த யாக்கோபு, அந்த யோசே, அந்த சீமோன், இந்த யூதா, இவங்கெல்லாம் இயேசு கூடயே பிறந்த சகோதரர்கள். இவங்க 4 பேரும் இயேசுவை நம்பவில்லை என்று யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவுக்கு கூட பிறந்த 4 சகோதரர்களும் 2-3 சகோதரிகள் யாருமே யார் தெரியுமா நம்பல? இயேசுவை நம்பல. நல்லா கவனிங்க. வெளியில இருக்கிறவன் கிண்டல் பண்ணி பேசினா பரவாயில்ல, ஏசப்பாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அவங்க வந்து பேசுறாங்க 4 பேரும், சகோதரரா நீ பண்ற இந்த அற்புதம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இது ஒரு பிராண்ட் ஆக்கணும், இதை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், எல்லாருக்கும் நீ செய்யறது தெரிய பண்ணணும். இங்கிருந்து செய்யாதங்க, பட்டணத்துல இருந்து அங்க போய் பண்ணு, நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவே அப்படின்ட்டு கிண்டலா இந்த யூதா, சீமோன், இந்த யாக்கோபு, யோசே, இயேசுவின் சகோதரர்கள் அவரை நம்பாம கிண்டல் பண்ணி பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன் சொந்த சகோதரர்களை நம்பல, அனுப்பின பிதாவையே நம்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம போன அத்தனை நெருக்கங்களிலையும் அவர் முன்னாடியே போயிருக்கிறார். நம்ம இன்னைக்கு படுகிற அவமானங்கள் எல்லா வழியிலையும் அந்த தேவன் போயிருக்கிறார். நாம படுகிற எல்லா கஷ்டத்தின் நடுவிலையும் அவர் போயிருக்கிறார். நாம சிலுவையை சுமக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர் ஆல்ரெடி நமக்கு ஒரு அடையாளமாக அவை சுமந்து காட்டி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேங்க, யாரையும் நம்பாதிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை முழு மனசோடு நீ நம்பின அப்படின்னா, நான் சொல்றேங்க, நீ இந்த வருஷத்துல எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்தையோ, அதாவது உனக்குன்னு வர வேண்டிய சில நியமங்கள் எதெல்லாம் இழந்தியோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் கடவுள் உனக்கு தரணும்னு நினைச்ச போது உன்னுடைய நம்பிக்கையினால் சத்ரு அந்த நன்மையை மூடி போட்டானோ, அந்த நன்மைகள் மரித்து போனதோ, அத்தனையும் இன்னைக்கு உன் மனம் திரும்புதல் நிமித்தம் உனக்குள் வந்து சேரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க, அத்தனையும் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே திரும்ப வருகிறது. அன்றைக்கு உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் என்றால், நான் விசுவாசித்து சொல்றேன், மரித்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும் உன் கீழ்ப்படிதலினால்,
உன் செவி சாய்க்கிறதினால், அவரை நம்புகிறபடியினால் அவைகள் உன்னிடத்தில் ஆசீர்வாதமாய் வந்து சேரப்போகிறது. உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டதை தவிர அவைகள் மரித்து போகவில்லை. எத்தனை பேரால ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மரித்ததெல்லாம் வரணுமா? தடைப்பட்டது வரணுமா? சாத்தான் தடுத்து வைத்திருக்கிறது வரணுமா? ஒன்னே ஒண்ணுதான், என் தேவனை நான் நம்புவேன், என் ஆண்டவரை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் உணவுக்கு அதிகம் தேவைப்பட்ட போது அவங்க கேட்குறாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் தானே இருக்கு, இதை வச்சு இந்த வனாந்தரத்தில் யாராவது ரெடி பண்ண கூடுமோ அப்பத்தை? பாருங்க, அவங்க ஏற்கனவே இயேசுதான் தேவனுடைய குமாரன் விசுவாசித்தான் பைபிள் சொல்லுது. அப்ப விசுவாசித்திருந்தா இந்த வார்த்தை எப்படி உள்ள வந்திருக்கும்? ஆமென். அப்ப என்ன தெரியுமா தெரியுது? உதடுல சொல்லியிருக்காங்க நம்புறேன்னு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருதயத்துல நம்பிக்கை இல்லை. ஆமென். இயேசு கடல் மேல நடந்து வரும் பொழுது சிலர் அதை நம்ப முடியல. ஆமென். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்குள் இருந்த நம்பிக்கை மற்றவங்களுக்குள்ள இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்னைக்கு அந்த மாதிரி நாம சொல்லலாம், நான் தேவனை நம்புறேன் பிரதர், நான் இயேசுவையே நம்புறேன் பிரதர். கர்த்தருக்கும் பேச்சு தேவையில்லைம்மா. உன் இருதயத்தில் ஆழத்தில் யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? நான் சொல்லட்டுமா? ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா ஜெபத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஜெபித்த எல்லாத்தையும் நீங்க உங்களால மட்டும்தான் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும், நான் நம்புறேன். அப்படியே வந்துருங்களா, ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். இதெல்லாம் பிறந்த குழந்தையின் ஆத்மா கிட்ட இருக்க பார்க்க மாட்டார். நீ வளர்ந்து முதிர்ச்சி அடைகிற உன்னிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கர்த்தர் உன்னை கணுக்கால் அளவு நடத்தவில்லை. கர்த்தர் பாருங்க, அந்த ஆழமான பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பிக்கிறார். நான் சொல்லட்டுமா? பேதுரு நீச்சல் தெரியாததுனால கடலுக்குள்ள தண்ணீருக்குள்ள மூழ்கல. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேற. ஆண்டவரே, எனக்கு நீச்சல் தெரியும், நான் மேலே வர முடியும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீர் எதிர்பார்க்கிற காரியத்திலையும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ஏன் பலன். இப்போ அந்த பலத்தையும் நான் விட்டுடுறேன், பண்ணா நீங்க தூக்குங்க என்பதனுடைய அர்த்தம் தான் அது. பேதுருவை தேவன் மூழ்கவில்லை, தூக்கினார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரை கர்த்தர் அதிகமாய் அபரிவிதமாய் நம்பிக்கொண்டு இருக்கீங்க? நீ ஒன்றும் இல்லை, ஆமென்னு சொல்லி உன் வாழ்க்கையை சுத்திகரிப்பு பண்ணிக்கோ. ஆட்டோமேட்டிக்காக தேவ பிரசன்னம் இறங்கி வேலையை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதை வந்து செய்துட்டு போயிடுவாங்க. நீ ஒன்னே ஒண்ணுதான், அவரை மாத்திரம் நம்ப வேண்டும். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21, 22. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 21, 22. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த சூனேமியாளுக்கு இருந்த ஒரு விசுவாசம் வேற யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உண்மையா சொல்றேன், பைபிள்ல எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம், அந்த சாரிபாத் அந்த விதவை கூட ஒரு வார்த்தையை விட்டாங்க, நான் இப்ப நம்புறேன். அப்ப வீடு போஷிக்கப்பட்ட போது நம்மள ஆண்டவர். ஆனா இந்த சூனேமியாளுக்குள் ஒரு தரமான ஒரு குவாலிட்டி
கர்த்தர் இன்னைக்கு சபைக்கு இந்த அணுகுமுறை தேவை என்பதை தேவன் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, பைபிளை கீழே வச்சுக்கோங்க. இந்த சூனேமியாளுக்கு ஒரு பையன் பிறக்கிறாப்புல. இந்த சூனேமியாளுக்கு ஒரு பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு கர்த்தரா கொடுக்கிறாப்புல. தேவன் கொடுத்த அந்த பிள்ளை இப்போ வளருது. ஒரு நாள் அவங்க அப்பா ஹார்வெஸ்டிங் பண்றதுக்காக வயலுக்கு போயிட்டார். அறுவடை பண்றதுக்காக அறுப்பு காலமா இருந்தபடினால் அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ தன் தகப்பனை நான் போய் பார்க்கணும் என்பதற்காக சூனேமியனுடைய பையன் அப்பாவை போய் பார்க்கலாம், வயல்வெளியில இருக்கிறாரு வேலை செய்துக்கிட்டுன்னு சொல்லி கிளம்பி இந்த பையன் போயிட்டாப்ல. அங்க போய் தகப்பனை பார்த்து பேசும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் சொல்றாப்ல, அப்பா என் தலை வலிக்குதுப்பா, அப்பா என் தலை நோகுறதுப்பா அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு. இவங்க அப்பா ஒரு ஆள் அனுப்பி, தம்பி வேலைக்காரன் அனுப்பி கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விடு, பிள்ளை தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே கிடக்கு, நீ கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுப்பானமா. அந்த வேலைக்காரன் கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட அந்த பிள்ளைய சூனேமியால் கிட்ட விட்டாப்ல. அந்த சூனேமியாளுடைய அந்த மடியிலே பாருங்க, வேதம் சொல்லுகிற அந்த தாயினிடத்தில் வந்தபோது மத்தியானம் வரைக்கும் அவங்க அம்மாவை விட்டு விலகாம மார்போடு அப்படியே பிடிச்சு கொண்டு அவள் மடியிலேயே காணப்பட்டு இந்த பையன் செத்து போயிட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இந்த அம்மா எடுத்த தீர்மானம் இன்னைக்கு சபை எடுப்பது இல்லை. நல்லா கவனிங்க. இந்த பிள்ளை செத்து போனது முதல்ல யார்கிட்ட சொல்லி இருக்கணும்? சூனேமியாளுடைய கணவர் கிட்ட போய் சொல்லி இருக்கணும். என்னங்க, நம்மளுடைய பிள்ளை மரித்து போச்சு, நம்ம பையன் இறந்து போயிட்டான், சீக்கிரம் வயல்வெளியில இருந்து வாங்க சொல்லி இருக்கணும்ல. சொல்லல. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணது? அந்த பையனுடைய உடம்பை தூக்கிட்டு போய் எங்க எலிசா தங்குவாரோ மேல் வீட்டு அறைய கட்டினாவளோ அந்த கட்டில கொண்டு போய் வைத்து கதவை பூட்டி, நல்லா கவனிங்க, கதவை பூட்டி ஒரு ஆள் வேலைக்காரனை கூப்பிட்டு, இங்க பாருங்க சீக்கிரமா எனக்கு ஒரு கழுதையை அனுப்ப சொல்லி என் கணவர்கிட்ட போய் சொல்லுங்கன்றாப்ல. இப்பையும் அந்த கணவர்கிட்ட இந்த சூனேமியால் நடந்ததை சொல்லல. கழுதை ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு சீக்கிரம் போய் கழுதையும் அதுக்கு தேவையான பிரயாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அனுப்ப சொல்லு. நான் இங்க போய் பார்க்க போறேன். யாரம்மா போய் பார்க்க போறீங்க சொல்லணும். எலிசாவை போய் பார்க்க போறேன். உடனே அவர் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, இன்னைக்கு தான் அமாவாசை இல்லையே, எதுக்கு நீ ஊழியக்காரனை போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்கிறார். சூனேமியால் வீட்டுக்காரர், இன்னைக்கு தான் ஓய்வு நாள் இல்லையே, இன்னைக்கு எதுக்கு நீ போய் எலிசாவை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா ஒரு ரிப்ளை கொடுத்து அனுப்புது, முதல்ல சீக்கிரம் காரியத்தை அனுப்புங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லலை. இன்னும் பையன் செத்துட்டான்றது சூனேமியால் கணவருக்கு தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ பாருங்க நடந்து காரியம். தேவ மனுஷன் எலிசா எங்க இருப்பாரோ அந்த ஸ்திரீ அழுது கொண்டு கண்ணீர் வடித்து, வேலைக்காரங்கிட்ட சொல்லல, கணவர்கிட்ட சொல்லல, யார்கிட்டையும் சொல்லாம தன் மார்போடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு எலிசா எங்க இருக்கிறாங்களோ அங்க போறாங்க. போயிட்டு காலில் விழுந்துட்டு பாருங்க, அழுகிறாங்க. நான் சொல்றேன், அவங்க எங்கேயாவது அழுதாங்களான்னு பைபிள்ல போய் பாரு. ஆமென். அவங்க அழுதிருக்க வேண்டியது அந்த மேல் வீட்டு அறையிலே கதவை பூட்டி கொண்டு அழல, கணவர்கிட்ட சொல்லி அழல, வேலைக்காரங்கிட்ட சொல்லி அழல. அவங்க எங்க அழுதாங்க தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் காலில் வந்து விழுந்து சொல்லலை, இன்னும் அழுன்னு அழுறாங்க. அவர்கிட்டே சொல்லல. உடனே எலிசாவா சொல்றார், கேசி தடுக்க போறார். எப்பா இருப்பா, அவளை தடுக்காத, கர்த்தர் எனக்கு இதை சொல்லாம மறைச்சு வச்சிட்டாரு அப்படின்னு எலிசா சொல்றார். இப்போ கடவுளுக்கும் சூனேமியாளுக்கும் தான் தெரியும் என்ன பிரச்சனை. ஆனா இந்த சூனேமியால் கர்த்தரை நம்புகிறத ப்ரூஃப் பண்றாங்க பாருங்க. இது குவாலிட்டி சபைக்கு வேணுங்க. என்னம்மா அப்படின்னு போது காரியங்கள் இப்போ தேவன் பாருங்க, இப்போ கூட சூனேமியால் எலிசாவுக்கு சொல்லல, ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, இந்த பிள்ளை எனக்கு பிறக்கணும்னு நானா ஐயா வந்து கேட்டேன், கர்த்தரிடத்தில் உங்களிடத்தில் வந்து ஜெபிக்க சொன்னா அப்படின்னு கேட்டு நிப்பாட்டாங்க. எலிசாவுக்கு புரியுது, ஓஹோ பிள்ளை நோய்வாய்ப்பட்டு மரித்தது. உடனே கடவுள் தீர்க்கதரிசியிடம் பேசினார். உடனே கேசி நோக்கி, இந்தாப்பா
நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூட்டி கொண்டு என்னுடைய தடியை கொண்டு போய் அந்த பையன் முகத்துல வை, அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்ட்டு போகும்போது யார்கிட்டையும் நடுவில் பேசாத அப்படின்ட்டு தடியை கொடுத்து அனுப்பும் பொழுது இந்த சூனேமியால் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? எப்பா, இந்த ஊழியக்காரனை நான் நம்பல, நீர் வந்தால் ஒழிய, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உம்மை விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. கேசி வந்தா என் பிள்ளை உயிர் பெற மாட்டான். ஹல்லேலூயா. தேவனே, நான் உம்மை விடுகிறது இல்லை, நீர் வந்து உம்முடைய ஜீவனை கொண்டு, நான் சொல்றேன் உங்களை விட்டு நான் இப்ப போகவே மாட்டேன், நீங்க வந்துதான் ஆகணும்னு யாக்கோபு ஐயா மாதிரி அன்னைக்கு போராடினது போல இந்த சூனேமியாள் கர்த்தரிடத்தில் போராடி அவங்க இருதயத்தில் என்னன்னா, கர்த்தர் தொட்டா என் பிள்ளை உயிர் தெழுவான், கர்த்தர் நினைச்சா சரி பண்ணுவார், கர்த்தரை அபரிதமாய் அப்பட்டமாய் 100% அல்ல பாருங்க 1000 மடங்கு % சூனேமியால் கர்த்தரை நம்பினாங்க. எலிசாவுக்கு பாருங்க வீட்டுக்கு வராரு, பார்த்தா அந்த கட்டில் செத்து கிடக்கிறாப்புல. அப்போ சூனேமியால் வெளியே போ அப்படின்ட்டு எலிசா கதவை பூட்டி கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார், குப்புறகப்படுக்கிறார். அந்த அனல் அவருக்குள்ள இறங்கி பாருங்க என்ன நடக்குதுனால் 7 முறை தும்பி அப்படியே இந்த பையன் கண்களை திறந்து அவன் உயிர் பெற்றான். வேதம் சொல்லுகிறது, சூனேமியாலை பழைச்சிட்டு வாப்பான் கேசிட்டு சொல்லும் பொழுது கதவை திறக்கும் பொழுது சூனேமியாளுக்கு தெரியும் கதவு மூடப்பட்டிருக்கிறது, உள்ளே என் மரித்த மகன் இருக்கிறான், என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும் என்றால் இந்த கதவுகள் திறக்கப்படும் பொழுது மரித்த என்னுடைய மகனை நான் திரும்ப பார்க்கிறேன் என்ற நம்பிக்கை என் கர்த்தர் மேல் எனக்கு இருக்கிறது என்று காத்து கொண்டிருந்தாள். கதவு திறக்கப்பட்டது. உயிரோடு நின்று கொண்டிருந்த மகன் அம்மா என்று சொல்லும் பொழுது அவனை அணைக்கவில்லை. அவள் அந்த ஊழியக்காரனுடைய காலிலே விழுந்து, என் நம்பிக்கை விருதாய் போகாதபடி என் தேவன் என்னை செழிப்படைய வைத்தாரே, என்னை நடத்தினாரே, என்னை பாதுகாத்தாரே, என்னை உயர்த்தினாரே, நான் எழுந்ததை திரும்ப தந்தாரேன்னு சொல்லி சூனேமியால் அன்றைக்கு தேவனை புகழ்ந்து பாடி சாட்சியாய் நின்று நன்றி செலுத்தினால். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த நம்பிக்கை உங்கள் மேல் வரும் என்றால் இந்த 12 மாசம் சாத்தான் எந்த கதவை பூட்டினானோ, உன் நன்மை எங்கே இருக்கிறதோ நீ அவரை மட்டும் நம்பினா உனக்காக ஒரு கதவை என் கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னை நான் மாற்றிக்கொண்டா என் ஆசீர்வாதம் வந்து சேரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன நான் மாத்திக்கொள்றேன், என் புத்தியை மாத்திக்கொள்றேன், என் மனசை நான் மாத்திக்கொள்றேன், என் சிந்தையை நான் புரிந்து கொள்ள வைக்கிறேன், அவர் ஒருத்தரையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா இல்லைங்க இந்த சூனேமியாள் பாருங்க, ஆதியிலும் சரி வாழ்க்கை முடிவிலும் சரி தன் புருஷனுக்கு கூட சொல்லாமல், ஏனென்றால் அவர்கிட்ட சொன்னா அவர் இன்னும் அவிசுவாசப்படுவாரு. இன்னைக்கு போறது, ஆமா பிள்ளையே போயிட்டா இனிமேல் வந்து கூட்டிட்டு வந்து ஜெபிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாரு, எதையோ பண்ணுவாருன்னு இந்த சூனேமியாளுக்கு தெரியும். யாருக்குமே சொல்ல வேண்டாம்டா, என் தேவனுக்கு தெரியும். என் நம்பிக்கை அவர் அளவிட்டு பார்க்கிறார் போல இருக்கு, என் நம்பிக்கை அவர் சோதித்து பார்க்கிறார் போல இருக்கு, என் நம்பிக்கையை தராசுல அளந்து பார்க்கிறார் போல இருக்கு, என் நம்பிக்கை அவர் மேல இருக்கு என்று சொல்லி அவர் போன பொழுது, கர்த்தரிடத்தில் போராடின பொழுது, கர்த்தர் அவன் நம்பிக்கையை பார்த்த பொழுது கர்த்தரால சும்மா இருக்க வைக்க முடியவில்லை. அவன் மரித்ததை தேவன் கொடுத்தது மரித்தது, ஆனாலும் தேவன் அதை உயிரோடு கொடுத்து சதா காலங்களும் நீ நல்லா இருன்னு சொல்லி அந்த குடும்பம் தேவ பிரசனத்தை உணர்ந்தது போல கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் அந்த செழிப்பை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தரை அபரிவிதமாய் நம்பினார். சூனேமியாள் கர்த்தரை அபரிவிதமாய் நம்பினார். இந்த ஆசா மனுஷனை நம்பினால் சாபம் வந்தது. கர்த்தரை விட்டு விலகினார், கொள்ளை நோய் வந்து மரித்தார். எனவே இந்த சூனேமியாளை போல, இந்த யோசேப்பை போல நான் சொல்றேங்க, உங்களுக்கு பள்ளத்தாக்க பார்க்காதீங்க,
பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத பாருங்க. தனிமையா இருக்கிறத பார்க்காதீங்க, தனிமையிலும் தேவன் இருக்கிறார் தேற்றுகிறத பாருங்க. ஹல்லேலூயா. தோல்விகளை பார்க்காதீங்க, அந்த தோல்வி அந்த நஷ்டம் எல்லாமே உன் விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக தேவன் அனுமதித்தாரே தவிர உன் எல்லையை விட்டு அவைகள் போக தேவன் அனுமதிக்கவில்லை. உன் எல்லைக்குள் மரித்தது உன் நம்பிக்கையினால் உயிர் பெறும் என்பதை ஊழியக்காரனாய் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ? தலை